இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா போஸ் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வந்து ராஜாங்க சொல்கிறாங்க, எனக்கும் மலருக்கும் நான் என்றைக்குமே நல்லா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, எங்களை தீர்த்து விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்க தாலியை கழட்டியும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்து சொல்கிறாங்க, போஸ் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், அவன் முன்னாடி எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கட்டும், ஏன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரியோட பிளான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆப்பைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார். மலரை பார்த்தீங்கன்னா நம்ம சேதுவோட சித்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து ஒரு செயினை போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரியும் தாமரையும் கண்டுபிடிச்சாங்க. மலர் கூட சேர்ந்து வாழ வச்சா நீங்கள் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள கூட வந்து பிளான் பண்ணிட்டீங்க, அது எல்லாமே ஊற்றிக்கிச்சில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி தமிழும் வந்து பேசிக்கிறாங்க, கண்டிப்பாக இப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு முன்மொழியிறேன். இப்போ கடலூர் மாவட்டத்திலேயே இதை கண்டக்ட் பண்ணணுன்றதுக்காகவும் இப்போ இங்கே பாண்டிச்சேரியில் நடக்கிற ஒரு மேட்சுக்கு என்னுடைய எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சதீஷ் சார் மதிப்புக்குரிய ஐயா சபாநாயகர் ஐயா வந்து கூட்டத்தை தொடர்ந்து வச்சுட்டு உங்களோட இருந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ